குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவனுடைய கிருபையை நம்புங்கள். ஆரம்ப வசனமாக 2 தீமோத்தேயு 2:1 பார்ப்போம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் மிகவும் சிறப்பான ஒன்றை கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. கிருபை என்பது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் தேவன் உங்களுக்காகவும் உங்களுக்குள்ளும் செயல்படும் அவருடைய உதவியாகும். இதற்கு எஸ்தர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எஸ்தர் புஸ்தகத்தில் தன் ஜனங்கள் ஆபத்தில் இருந்தபோது அவள் தேவனை நம்பி தைரியமாக ராஜாவிடம் சென்று அவர்களுக்காக பேசினார். தேவனுடைய கிருபையினால் ராஜா அவருடைய வேண்டுகோளை கேட்டார். அவருடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே கிருபை என்று உங்களுக்குள்ளும் செயல்படுகிறது. அது உங்களுக்கு நன்றாக படிக்கவும் செயல்படவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் வெற்றி பெறவும் உதவுகிறது. எனவே தைரியமாக இருங்கள். தேவனுடைய கிருபையை நம்புங்கள். அது உங்களை பலப்படுத்தி உங்கள் படிப்பிலும் உங்கள் உடல் நலத்திலும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் பிரகாசிக்கச் செய்யும். ஹல்லேலூயா. இதற்கொத்த இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, என்னுள் செயல்படும் உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. அது என்னை ஒவ்வொரு நாளும் தயவு, ஆசீர்வாதம், வெற்றி, ஜெயம் ஆகியவற்றில் நடத்துகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, சுராஜாவே. அப்பா, இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த கேட்க தந்த வசனத்துக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. இந்த புதிய நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த புதிய கிழமைக்குள் எங்களை அடியெடுத்து வைக்க தந்த உங்கள் சுத்த கிருபைக்காக நன்றி. அப்பா, உங்கள் கிருபை பெரியது. உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் கிருபை உனக்கு போதும் என்று நீங்கள் எங்களை ஆற்றி தேற்றுகிறீர்கள் ராஜா. இன்றைய நாளிலும் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபையால் தாங்குங்க. என் அன்பு ராஜாவே, அவர்கள் குறைகள் எல்லாம் உங்கள் கிருபையால் நிறைவாக்குங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. அவர்கள் அழைப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உங்கள் கிருபையை மட்டும் ஏந்தி கொண்டு என் இயேசு ராஜாவே, உங்கள் அப்பா இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை முழுமை பெறவும் அப்பா, கடைசி பரியந்தம் ரட்சிப்பில் நிலைத்திருக்கவும் என் இயேசு ராஜாவே, எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக கோடி ஸ்தோத்திரங்க. நன்றி அப்பா. மீண்டுமா இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 13th of July 2026, and the topic for today is Trust the Grace of God. The opening scripture is taken from 2 Timothy 2:1. You therefore, my son, be strong in the grace that is in Christ Jesus. Hallelujah. As God's child, the Lord has given you something very special. That is His grace. Grace is God's help working in you and for you, even when things seem difficult. I repeat it. Grace is God's help working in you and for you, even when things seem difficult.
A good example is Esther. We read in the book of Esther, when her people were in danger, she entrusted God and bravely went before the king to speak for them. Because of God's help, the king listened to her and her people were saved. Hallelujah. That same grace is working in you today. It helps you to study, to make good choices, and succeed. So be confident. Trust God's grace. It will strengthen you and help you shine in your studies, in your work, and every affairs of your life and in your body. Hallelujah. Let's look into another scripture from 2 Corinthians 9, verse 8. And God is able to make all grace abound toward you, that ye, always having all sufficiency in all things, may abound to every good work. Hallelujah. Please repeat after me. Thank you, loving Father, for your grace that's at work in me. It causes me to walk in favor, blessing, success, and victory every day. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, we thank you for the word that you have given us today, Lord. You have said in your word, your grace is sufficient for us. Even in this new day, my Lord, in this new week, bless everyone who are listening with your new grace every day. Guide them, protect them, and keep them under your wings. Make us strong in everything that we do and be bold for you because we know that your grace is sufficient for us. Hallelujah. God bless you all. See you tomorrow.